உமக்கீடாய் யாருமில்லை இயேசுவே. உயிரே உறவே உம்மில் நானும் சேர்ந்திடுவே. உயிரே உறவே உம்மில் நானும் சேர்ந்திடுவேன். உயிரே சொல்லுங்க. உயிரே உறவே உம்மில் நானும் சேர்ந்திடுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. என் ஜீவனை பார்க்கிலும் நீர் பிரியமானவரே. நல்ல தகப்பனே, அந்த நல்ல நேரத்திற்காக சோதரம். இப்பொழுதும் உடைய பார்த்து இருக்கும் பொழுது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்களுக்கு தேவையான வசனத்தை தந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருக்கவங்க கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு என்ன பேச வேண்டுமோ அதை அந்த சின்ன பையன் மூலமாக பேசிட்டார். நீங்கள்லாம் சிரித்து அதை ஈஸியாக தட்டிட்டீங்க. இந்த சபைக்கு அந்த தெரியாத சபைக்கு அது கரெக்டு. வசனத்தின்படி அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வசனத்தின்படி நடக்கிறவர்களாக. அல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கு சொன்னார், நம்ம யாரும் தைரியமா கொறுக்கப்பட்ட சபை. கொறுக்கப்பட்ட தானே அது? ஆமாம். அங்கே என்னெல்லாம் பேசணுமோ அதை கரெக்டாக டச் பண்ணிட்டார் பாஸ்டர் இன்னைக்கு. பயப்படக்கூடாது. சபை என்ன பண்ணக்கூடாது? யோபு சொல்கிற ஒரு காரியம் இருக்குது. நான் எதை 3:25 எடுத்து வாசிங்க வேகத்தில். யோபு 3:25 வேகத்தில் வாசிங்க. நான் பயந்த காரியம் நான் பயந்த காரியம். யோபினுடைய வாழ்க்கையில் முதலாவது நடந்த விஷயம் எது? அங்கே அட்டன் பண்ணவங்க இல்லை, இங்கே இருக்கவங்க சொல்லுங்க. எதை யோபு பயந்தான்? 3:25 சொல்லுது, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. முதலாவது நடந்த விஷயம் எது? பிள்ளைகளை தொட்டது. 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். தன் நாளிலே தன் வீட்டிலே அவர் பாருங்க, யோபு ஒருவேளை பாருங்களேன், ஒருவேளை இப்படி சம்பவிச்சுச்சுன்னா, ஒருவேளை இப்படி போய் நடந்துச்சுன்னா, இல்லை இப்படி முடிஞ்சிச்சுன்னா, அப்படி ஒரு விஷயம் யார் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சரித்திர புஸ்தகம் சொல்கிறது, யோபு ரொம்ப நேர்மையாக தேவனை பின்பற்றின ஒரு நபர் தான். 1, 2, 3வது வசனம்லாம் வாசிக்கும் போது வாசிங்க வேகத்தில். இருந்தான் பாருங்களேன், உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. ஆமாம், நல்ல குவாலிட்டிஸ் தான். ஆனால் ஒரு பயம் கூட, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கும் பொழுதே அவன் பயந்த காரியம் நடந்துச்சான். என்னது? இப்படி ஒரு பயம் இருந்துச்சு. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, ஒருவேளை இப்படி போய் முடிஞ்சிருமோ, இல்லை இப்படி சம்பவிக்குமோ, ஒருவேளை இதனுடைய எண்ட் இப்படி வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி யாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது? கர்த்தர் அறியாமல், கர்த்தர் அனுமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. பயம் இருக்கவே கூடாது. பயந்தா பயந்தபடி நடக்கும். நான் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. எதை நாம் வாயினால் நம்ம சொல்கிறோமோ, இல்லை எதை நாம் செயலில் செய்கிறோமோ, இதுதான் பிசாசுக்கு புரியும். உள்ளே இருக்கிற காரியத்தை அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், அவனுக்கு தெரியாது. எதை நாம் செயலில் காட்டுறோமோ, எதை பயந்துட்டோம் நம்ம செய்கிறோமோ சொல்கிறோமோ அதை பிடிச்சிப்பான்.
அதனால தான் பயந்த காரியம் யார் வாழ்க்கையில் நடந்தது? முதலாவது, அல்லேலூயா, தைரியமாக இருக்க வேண்டும். நான் சாவாமல் பிழைத்திருந்து ஜீவனும் மரணமும் எங்கே வைத்திருக்கிறார்? ஆண்டவர் நாவில் வைச்சிரு. அதனால உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவேன், ஆண்டவர் என்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்லலை. நான் அதை நம்புறதும் இல்லை. ஆண்டவர் எதை நமக்காக வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனத்தை விசுவாசத்தோடு அன்றாட வாழ்க்கையில் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு காலையில் அங்கே செய்தி கொடுத்த போது உயிர்த்தெழுதலின் வல்லமை பற்றி பேசணும். உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆனால் இன்றைக்கி இங்கே அதெல்லாம் செய்தி இருந்தாலும் ஜஸ்ட் ரீகேப்பாக உயிர்த்தெழுதல் வல்லமை அங்கே எலும்புகளுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? நீ வசனத்தை தீர்க்க தரிசனமாக பேசு. அல்லேலூயா. இந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அப்படி வசனத்தை பேசுகிறவர்களாக மாற வேண்டும். எலும்புகளை பார்த்து, மரிச்ச அனுபவத்தை பார்த்து, செத்துப்போன அனுபவத்தை பார்த்து வசனத்தை பேசும் பொழுது வசனம் செய்ய வேண்டிய கிரியையை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசித்த வசனமே மீண்டும் வாசிப்போம். உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனம். வேகத்தில் வாசிங்க. உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். அதுதான் இன்னைக்கு செய்தி. டு லவ் காட். அல்லேலூயா. உன் தேவனாகிய உங்களுடைய போதகருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நான் எஸ்ரா சொன்ன மாதிரி நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் அங்கிள்னு கூப்பிடுவேன். இப்போ பாஸ்டர். உங்கள் பாஸ்டர் வந்து எங்கள் சர்ச்சில் இருந்தாங்க. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு அதிகமாக வெளியில் போவாங்க 3 மாதம் 4 மாதம். அப்போ சபையை நடத்துனதெல்லாம் உங்கள் பாஸ்டர் தான். அந்த சம்பவத்தை அங்கே சொன்னேன். சின்ன வயசில் அப்படியே விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் இருப்போம். ஒரு சண்டே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கீழேருந்து மேலே வந்தால் அப்போ, ஆனால் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி ஐயா வந்துடுவார். ஆனால் கீழே தங்கி இருக்கிற நாங்கள் மேலே வர்றதுக்கு லேட் ஆகும். பிள்ளைகள் இல்லையா? அப்போது அன்றைக்கி கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருந்தது. ஒரு நாள் சங்கீதம், பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சங்கீதம் எடுத்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சிட்டார். ஆமாம், பாஸ்டர் பிள்ளைங்களை என்ன பண்ணுறீங்க, லேட்டாக வரீங்க, அடுத்த வாரத்துலேருந்து சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துட்டார். நான் சொல்ல வந்தது, அருமையான தேவனுடைய ஊழியக்கார். ஆமேன். இன்றைக்கி அங்கே இருக்கும்போது நான் ஒரு வசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க. யார்? விசுவாசிங்க. இங்கே இருக்கவங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஆண்டவர் மீது அன்பு கூறவும். ஸ்தோத்திரம். அப்போ அன்பு கூற வேண்டும். அதை ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தி 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தி 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஒரு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்தில் இன்னைக்கு வரைக்கும். அவன் ஆண்டவர் மீது அன்பு கூறுறது நஷ்டமா லாபமா? அல்லேலூயா. நஷ்டமா லாபமா? இன்று வரை நீங்கள் சரித்திரம் எடுத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்த காரியம் எல்லாமே புதிய காரியங்களாக இருக்கும். நீங்களும் நானும் எழுதி வச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அது செய்யுங்க, இப்படிப்பட்ட காரியத்தை தாங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு வைப்போம். ஆனால் ஆண்டவர் சித்தம் அதை விட மேலானது. அதனால தான் வசனம் சொல்லுது, தன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறபடி, சொன்னபடி அல்ல, அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே, as recorded, as written, what God has prepared for they that love him, no eyes has seen. உங்கள் கண்ணில் கூட நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எழுதி வைத்து கேட்டிருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கான. வசனம் சொல்லுது, எந்த கண்ணும் காணாத, எந்த இதயத்திலும் தோன்றாத, எந்த செவியில் இது கேட்கப்படாத காரியங்களை அவர் என்ன செய்வாராம். அப்படிதானே? அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொன்னேன் காலையில், தொடக்கத்தவே அப்படிதான். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவித்த பொழுது முதலாவது அற்புதம் என்னது? செங்கடல். எந்த மனுஷனும் இன்னைக்கு வரைக்கும் காணாத, எந்த இதயத்தில் இன்னைக்கு வரைக்கும் தோணாத, எந்த காதும் இன்னைக்கு வரைக்கும் கேட்காத ஒரு பாதை தான் அவருக்காக ஆண்டவர் திறந்தார். உண்மைதானே? டவுட் இருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை, அந்த பாகத்துக்கு போங்க. யாத்ராகம புஸ்தகம், வேகத்தில் சொல்லி செய்திக்கு வருவோம். யாத்ராகம புஸ்தகம்
எடுங்க. ம் ம் அதை விட 13ஓட 17 வாசிங்க. 13:17 வேகத்தில். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பிறகு, பாருங்களேன், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழி போவது ஒரு ஷார்ட்டர் வேயாக இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல், அப்போ அன்னைக்கு வரைக்கும் பெலிஸ்தியரும் இஸ்ரவேல் ஜனமும் மோசேயும் எல்லாரும் பார்த்து பழகி பிரயாணம் பண்ண ஒரு வழி இருந்தது. அந்த வழியாக தான் விட்டுருக்கணும், போயிருக்கணும். ஆனால் ஒருவேளை அந்த வழியாக போனால் யுத்தத்தை கண்டு அவன் பிடிச்சிட்டு போகிறது மாதிரி இவங்களாவே திரும்பி போயிடுவார்களோ என்று நினைத்து ஆண்டவர் அந்த வழி நடத்தாமல் என்ன பண்ணுறாராம்? அப்போ சில நேரத்தில் காலதாமதம் வர்றதும் ஆண்டவர் சுத்த விடுறதும் சில வருஷங்கள் நீண்டு போவதெல்லாம் எதற்காக? நன்மைக்காக. நன்மைக்காக. காலதாமதம் வந்தால் எதற்காக? அது நன்மைக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நினைக்காத, நான் நினைக்காத, யாருமே நினச்சி பார்க்காத வழியில் ஆண்டவர் நடத்த போகிறாரு. அதற்கான சில வழிகளை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த ஷார்ட்டை நமக்கெல்லாம் வந்து ஆண்டவர் இடத்துல போய் கேட்ட உடனே கிடச்சிடணும். இப்படி தான் நம்ம ரூட்டெல்லாம் போட்டு பிளான் பண்ணி ஆண்டவர் முன்னாடி கொண்டு போய் சப்மிட் தான் பண்ணுவோம். இது அப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிடுங்க. இல்லை இல்லை, அந்த காரியம் நடக்காது. அதை விட மேலான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பிளானை விட்டுட்டு அதை விட நிலை குறைந்த பல காரியங்களுக்காக ஆசைப்பட்டு ஜெபித்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால சில நேரத்தில் சில காரியங்கள்லாம் கொடுத்துருவார். ஆனால் அதை விட மேலான திட்டங்கள் இருக்குது, அதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பொருளாதாரமாக எடுக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற திட்டம் மேலான திட்டம். அல்லேலூயா. வாசிப்போம், நம்ம வசனத்துக்கு நேராக போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். இன்னைக்கு வாசித்த வசனம் மறந்துடாதீங்க, உபாகமம் 30:16 அதுவும் இருக்கட்டும். மத்தேயு 22:37 அதான் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த பொழுது இங்கே வாசிக்கப்பட்ட வசனம் எது? உபாகமம் 30:16. இயேசு அவனை நோக்கி, பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். சோத்திரம். செய்தி ஓவர், ஜெபிச்சுட்டு பிரியலாம். செய்தி கிடைச்சிச்சு இல்ல? எப்படி ஆண்டவர் மீது அன்பு கூற வேண்டுமா? இந்த 3 முழு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா? அல்லேலூயா. இப்போ திருப்பி உபாகமம் வாசிங்களேன், 30:16 வாசிங்களேன் வேகத்தில். 30:16. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் சிம்பிளாக ஆண்டவர் அன்பு கூறவும், அன்பு கூர்ந்தா நீ பிழைத்து நல்லா செழிப்பாக வளருவ, வாக்கு தத்துவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த பொழுது கொஞ்சம் கூட கடுமை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முழு முழு முழு. அல்லேலூயா. இன்றைக்கும் பாட்டு பாடணும், ஆராதிச்சோம். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கெல்லாம், என் ஜீவனை காட்டிலும் நீர் யாரு. ஆனால் விஷயம் வரும்போது தெரியும் எது பிரியோன்னு. அல்லேலூயா. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு நமக்கு ஆண்டவரை நேசிக்க முடியுதா இல்லையா? ஒரு நிமிஷம் ஒன்று ஆராய்ந்து பார்ப்போமே. ஆர் வி ஏபிள் டு லவ் காட் வித் அ ஹோல் ஹார்ட், சோல் அண்ட் மைண்ட்? அப்போ இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஆண்டவரை மட்டும் நேசிக்கணும்னு வசனம் எங்கேயும் சொல்லலை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்க குடும்பம், பிள்ளைகள், வேலை, ஊழியம் எல்லாத்தையும் நாம் நேசிக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம பராமரிக்க வேண்டும். ஆனால் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு ஃபுல்னஸ் இருக்கணும். ஆண்டவரோட விஷயம் வரும்போது அதுக்கு ப்ரையாரிட்டி இருக்கணும். அல்லேலூயா.
முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு. 2 சம்பவம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சம்பவம். சங்கீதம் 18 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில், யாரு சொல்ற விஷயம் இது? தாவீது ராஜா சொல்லுகிற காரியம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்ற ஒரு விஷயம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி ஒன்று பார்ப்போம். அது இப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வரும். யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனம். வேகத்தில் வாசிங்க. யோவான் 21வது அதிகாரம் 7வது வசனம். 21:7. ஓகே, 26வது அதிகாரம் மத்தேயு 26:33. வேகத்தில் மத்தேயு 26:33. கவனமாக கேளுங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுரு சொல்லுகிற காரியம், உம்மது நிமித்தம் எல்லாரும் இடறி போனாலும் நான் ஒரு காலத்திலையும் என்ன பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா, சோத்திரம். எல்லா வாரமும் எல்லா நாளும் நானும் நீங்களும் சொல்ற மாதிரி பேதுரு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. சோத்திரம். வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் இன்னைக்கு யாரெல்லாம் இடறினாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த சபையில் இருக்கும்போது ஒரு நபர் எழுந்து அப்படி சொன்னால் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் கேட்குறவங்களுக்கு? இல்லை, நீங்கள் மட்டும்தான் அப்போ நான் அதை விட நேசிக்கிறேன்னு போட்டி வரும். ஆனால் இங்கே பாருங்கள், பேதுரு சொல்கிற காரியம், இங்கே இருக்கிற யாரெல்லாம் இடறி போனாலும் நான் ஒரு காலத்திலையும். 2 பேரோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாலும் 2 பேரும் சொல்கிற காரியம் ஒன்று தான். தாவீது சொல்கிற காரியம் என்ன? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். பழைய ஏற்பாட்டு பிரகாரம். புதிய ஏற்பாட்டில் இந்த 2 பேரோட செலெக்ஷனை பாருங்கள், 2 பேரோட எலெக்ஷனை பாருங்கள். தாவீது எங்கேயோ இருந்த பொழுது ஊழியக்காரனை அனுப்பி அவனை என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து, காலோட டிஃப்ரென்ஸையும் பாருங்களேன். நமக்கு கிடைச்சிருக்க பாக்கியம், அதான் நமக்கு கிடைச்சிருக்க இந்த பாக்கியமான அழைப்பு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்களும் நானும் இருக்கிற அந்த பதவின்றது ஒரு பெரிய பதவி. அல்லேலூயா. இப்போ 2 பேர், இப்போ தாவீதுக்கு வந்து ஆண்டவர் செய்த சில காரியங்கள், அந்த அற்புதங்கள், அதெல்லாம் வச்சு தாவீது சொல்ல, கர்த்தாவே ஐ லவ் யூ லார்ட். தாவீதுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே வசனம் இருக்கு. என்ன இருக்கு? என்னுடைய இதயத்திற்கு இல்லை, யாரு அந்த சொல்றது? யாரு? ஆவியானவர் சொல்ற காரியம். என் இதயத்திற்கு. he was just like you and me. பாவம் பண்ணாம இல்லை, பாவம் பண்ணாரு. ஆனால் தாவீதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டின்னு பார்த்தா, he had a repenting heart. அல்லேலூயா. குறைகள் பாவங்கள் வந்தாலும் வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிந்த அளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். ஒருவேளை வந்தாலும் மனம் திரும்புதல் இருந்தது. இன்னைக்கு மனம் திரும்புதலே வேண்டாம் என்று சொல்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கள்ள போதகர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரை ருசி தறிந்து ஒரு முறை வந்துட்டா என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம், செகதியில் கடந்து உருண்டாலும் கிருபை நம்மளை கவர் பண்ணுன்றாங்க. என்ன கவர் பண்ணுமா? ஆமாம், உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கிருபையில் வண்டி ஓடும். ஆனால் வருகையில் கிருபை வேலை செய்யாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் எக்கால சத்தம் இந்த நொடியில் நொடிச்சா பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்காக காத்திருக்க கொள்ளவர்கள் மட்டும்தான் எடுக்கப்படுவார்கள். இல்லைனா அந்த 10 பேர் காத்திருந்தாங்க, சிலருடைய விளக்கில் என்ன தீர்ந்து போனது? அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க போனது எதற்காக போனார்கள்? என்னைக்காக தான் போனாங்க. அதான் சொல்கிறேன்ல, கிரேஸை வந்து கிராண்டடாக எடுத்துக்க கூடாது. கிருபையை என்ன பண்ணாலும் கவர் பண்ணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்து தப்பான உபதேசம். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இங்கே 2 விதமான அழைப்பு. ஒன்று, ஊழியக்காரனை அனுப்பி தாவீதை என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணி கொண்டு வர்றாரு. தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மீது அன்பு கூறுறேன். பேதுருவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து டைரக்டாக வந்து பர்சனலாக வந்து அழைத்து தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்.
அவர் சொல்ற காரியம், யாரெல்லாம் இடறி போனாலும் நான் இடற மாட்டேன். 2 பேருக்கும் அனுபவம் உண்டு இல்ல? தாவீதுக்கும் அனுபவம் உண்டு. எப்பெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ, எப்பெல்லாம் யுத்தங்கள் வந்ததோ, எப்பெல்லாம் மிருகங்கள் வந்ததோ, பலவிதமான அனுபவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விடுவித்து இங்கே வரைக்கும் அவரை கொண்டு வந்திருக்கிறார். சொல்ல அன்பு கூறுவேன். ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கும் அடையாளங்களுக்கும் நன்மைகளுக்காக நாம் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறோமா, இல்லை ஆண்டவர் நமக்காக மரித்ததுனால, இந்த மீட்பு நமக்கு தந்ததுனால நாம் அவரை நேசிக்கிறோமா? 2த்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆண்டவர் பாதத்தில் வரும்பொழுது, அவர் நமக்காக இதை செய்தாரே, இதை தந்தாரே, கடந்த நாட்களை நடத்தினாரே, இனியும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரேன்றதுனால நாம் அவரை ஆராதிப்போம், நேசிக்கிறோன்னு சொல்லுவோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்வோம் இல்லை? ஆனால் அவராக இருக்கிறபடினால எத்தனை பேருக்கு அவர் மீது அன்பு கூற முடிகிறது? அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தி. We have to love God for what He is than for what He gives us. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் எதையோ சில நன்மைகளை தர்றதுனால அவர் மீது அன்பு வைத்துக்க கூடாது. அதெல்லாம் ஒரு செகண்டரியாக இருக்கணும். அவர் யாராக இருக்கிறாரோ அதற்காக அவர் மீது அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு அதை அனுபவித்து அறிந்து இருக்கிறான் இல்லை? எங்கே முழுகி போயிடுவானோன்னு நினச்சானோ அதே அலைகள் மீது அவனை நிறுத்தினார் இல்லை? கடந்த நாட்களில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், உபத்திரவங்கள், அவர் நம்ம கைவிடவே இல்லை. மனுஷன் வாக்கு மாறினால் அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறபடினால எப்பெல்லாம் கீழே விழுந்தோமோ கரத்தை நீட்டி நம்மை அவர் தூக்கி எடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த 18வது அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்படிதான், உடையான சேற்றில் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். அவர் மீது நான் அன்பு கூறுவேன். தாவீதுனுடைய அனுபவம், பேதுருடைய அனுபவம். ஐயோ, நான் அவரிடத்துல கேட்டு அவர் தண்ணியில் இறங்க சொன்னார். முங்குற நிலைமையில் அவரை நோக்கி பார்த்த பொழுது அவர் அதே தண்ணீர் மீது என்னை நிறுத்தினாரே. அப்பா, யாரெல்லாம் உம்மை வெறுச்சாலும், விலகி போனாலும், இடறி போனாலும் நான் இடற மாட்டேன். அல்லேலூயா. இதான் இவங்க 2 பேருடைய அனுபவம். தாவீதுடைய விஷயத்துக்கு போவோம். ஆனால் எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் மீது அன்பு கூற முடியுது உண்மையா, அந்த ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம் வேகத்தில். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று நினைச்ச ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் எது? அல்லேலூயா. ஆலயத்தை சோத்திரம். ஆலயத்தை கட்டணுன்றதான் அவருடைய பெரிய விருப்பம். அதற்காக எல்லா காரியங்களும், அந்த வசனத்தை வேகத்தில் வாசிப்போமே. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 28:3. ஆனாலும் தேவன், ஐயோ, என் இதயத்திற்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு மெசேஜ் தர போகிறேன். இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமான வாழ இல்லத்தால் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு போனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ அது பிரயோஜனப்படுத்துன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு பேசப்படுகிற இந்த வசனத்தை ஏற்றெடுத்து உங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கால் எடுக்க வைக்க முடிஞ்சால் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், என் இதயத்திற்கு ஏற்ற ஆளுன்னு சொன்ன அதே ஆண்டவர் தாவீதுடைய ஒரே விருப்பம் என்னது? அவருக்காக, அதற்காக எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை எனக்காக செய்ய மாட்டேன். நோ. என்னுடைய கேள்வி இதுதான். ஆண்டவர் எஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக நேசிக்க தோணுதா? நோ சொல்லும்போது ஆண்டவர் அதிகமாக நேசிக்க தோணுதா? இல்லை? சோத்திரம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய வாழ்க்கையிலையும் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீதுடைய ஆண்டவர் மீது அன்பு கூறுன்னு சொன்னதுக்கும் பேதுரு சொன்னதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீதினிடத்தில் தேவன் நோ சொன்ன பிறகும் உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்ல தாவீதுக்கு முடிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லா திட்டமும் போட்டாச்சு, எவ்ரிதிங் இஸ் ரெடி,
எவ்ரி சிங்கிள் திங் இஸ் ரெடி. இல்லை, சொலோமன் தான் கட்டுவான்னு சொன்னோன்னே அப்படியே அதெல்லாம் கை மாறுறாரு இல்லையா? எல்லாத்தையும் அப்படியே கை மாறுறாரு. ஒன்று யோசித்து பாருங்களேன், நீங்களோ நானோ ஆண்டவருக்காகவே இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு காரியத்தை பயங்கர பிரம்மாண்டமாக செய்ய எல்லா திட்டத்தையும் போட்டாச்சு. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, வேணாம், செய்ய வேணாம், விட்டுருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கும் எனக்கும்? ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் இருந்த சபை சரித்திரத்தில் நடக்க போகிற பெரிய நிகழ்ச்சி என்னது? அதுதான். அன்னைக்கு வரைக்கும் இருக்க சரித்திரத்தில் நடக்க போகிற பெரிய விஷயமே அதுதான். சொந்த மகன் தான், அது காரியெல்லாம் வேற. பட் தாவீதுனுடைய ஒரே விருப்பம், ஆண்டவர் சொல்கிறாரு, நோ, யூ ஆர் நாட் கோயிங் டு டூ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ கடினமான ஒரு காரியம். நீங்களும் நானாக இருந்த அபிப்பிராயம் கூட கேட்டிருக்க மாட்டோம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி தேர். எல்லாமே அங்கே இருக்குது. இனிமேல் ஆண்டவருடைய ஒரு எஸ்ஸோ நோவோ அங்கே ஆக்சுவலாக டெக்னிக்கலி என்ன இல்லை, தேவையில்லை. எப்போ நம்ம ஆண்டவரை தேடி போகிறோம்? ஏதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் when everything is ready, ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதுதான் தாவீது ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்புக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பேதுரு ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்புக்கும் இருக்க வித்தியாசம். ஏன் தாவீதை பற்றி மட்டும் ஆண்டவர் என் இதயத்திற்கு ஏற்ற ஆளுன்னு சொன்னார்னு கேட்டால், நோ சொல்லும் பொழுது நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்கிற ஒரு தாவீது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? When everything was ready, he didn't even require to get the permission from God, but still he goes and he asks, Lord, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் என்ன பண்ணணும்? நோ, நீ இல்லை, உன்னுடைய மகன், உன்னுடைய குமாரன் தான் எனக்காக. அதையும் பார்த்து ஆண்டவர் தாவீது சொல்ற, நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய உள்ளம் துடிக்கணும் இந்த பகலில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கர்த்தர் நோ சொன்னாலும், கர்த்தர் வேண்டான்னு சொன்னாலும், நான் கேட்டுட்டும் கர்த்தர் தராட்டியும், நான் எத்தனை முறை மன்றாடியும் தேவன் தரவில்லைனாலும் ஆண்டவரை நான் நேசிப்பேன்னு சொல்ல முடிகிறவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏதோ ஒன்று கேட்டு கிடைக்காம போனோன்னு ஆண்டவர் மீது எவ்வளோ கோபம் வருது நமக்கு. தலைமுறை கேட்டேன், உமக்காக வைராக்கியமாக நின்ற, உம்முடைய ஊழியத்தை செய்த, உமக்காக இத்தனை வருஷம் நின்ற, இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் எனக்கு செய்யலையேன்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். மனுஷங்கிட்டலாம் உதவி கேட்க போயிடுவோம். இல்லை, சில நேரத்தில் ஜபத்தில் சில காரியங்கள்லாம் நடக்கலன்னா எப்படியா இதை பண்ணி ஆகணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாக கூட காரியத்தை செய்து கடனாய் தாங்க முடியாமல் திருப்பி எங்கே வருவோம்? அல்லேலூயா. திருப்பி ஆண்டவர்கிட்ட தான் வருவோம். இப்போ அடுத்த டிமாண்ட், அது இதெல்லாம் இந்த பாரத்தை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. முதலாவது அவர்கிட்ட கேட்டு அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்கலாம். மெட்ராஸ் பாஷையிலே பேசுவோம். அதுலேருந்து ஈஸியாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் உண்டு. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 2 பாட்டு பாடி உண்மை மட்டுமே நேசிக்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, முழு இதயத்தோடு. அதான் தாவீது ஆண்டவர் இது வைத்திருந்த அன்பு முழு இதயத்தோடு உள்ள ஒரு அன்பு. முழு இதயத்தோடு அந்த அன்பு கூறும்போது மட்டும்தான் ஹர்ட் வந்தாலும் அன்பு அதை கவர் பண்ணும். ஹியூமன்லி நோன்னு ஒரு வார்த்தை வரும்பொழுது என்ன ஆகும்? ஹர்ட் ஆகும். எந்த டவுட்டும் கிடையாது. நான் இதை சிம்பிளாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். ஆனால் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது அதை கவர் பண்ணி போவோம். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் எல்லாம் வந்த பொழுது, அப்பா யாரெல்லாம் உண்மை விட்டு விலகினாலும் நான் விலக மாட்டேன். இப்போ யோவான் 21வது அதிகாரம் வேகத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து மீன் பிடித்து கொண்டிருந்த இடத்துல என்னை பின்பற்றினா நான் 2 வருஷம் முன்னாடி கோவிட் டைமில் நான் வந்து ஒரு 16 வருஷமாக இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் போய் ப்ரீச் பண்ணுவேன். நிறைய கன்வென்ஷன்ஸ் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 37 கண்ட்ரிஸ் நான் போயிருக்கேன். புகழ்ச்சிக்காக சொல்லலை. அப்போ உட்காந்து பயங்கரமான செய்தி ரெடி பண்ணுவோம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சில கன்வென்ஷன்ஸ் சில ஸ்டேஜிலலாம் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது நோக்கம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, வர ஜனத்தை எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? ரட்சிப்பு. அதை விடலாம் மேலே வந்து எப்படியாவது அவங்கள வந்து ஆமாம் எப்படியாவது அவங்கள பிரியப்படுத்தி ஆசீர்வாதமான செய்தி கொடுத்து
அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு ஒரு பாரம், ஒரு 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 வாஞ்சை உள்ளே இருக்கும். பாரத்தை விட வாஞ்சை இருக்கும். ஆனால் ஒரு கோவிட் டைமில் ஒரு 3 வருஷம் ஆண்டவரோடு நெருங்கி உட்கார்ந்து இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு செய்தி ஸ்டைலுக்கு மாற்றம் வர வேண்டும். ஆனால் இனிமேல் ஆண்டவர் எங்கே அனுப்பினாலும் ஒரு தீர்மானம் இருக்குது. ஆத்துமா பாரம், ஊழியம், இதை தவிர ஆண்டவர் மீது வைக்கிற அன்பு, இதை தவிர வேறு செய்தி போவே போகாது. அதனால் வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா சாரி, ராங் பிளேஸ், இல்லைனா ராங் பர்சன். அல்லேலூயா. ஏன்னா எத்தனை நாள் இப்படியே வண்டி ஓடும்? ஆண்டவரை எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதல்ல, அதற்கும் மேலானவர் அவர். இன்னைக்கு காலைல நான் சொன்னேன், நேற்று நைட்டு செய்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு யூத் மெசேஜுக்காக நான் வாசிக்கும்போது அந்த 10 குஷ்டரோகிகளுடைய சம்பவம் என் கவனத்துக்கு கொஞ்சம் நோட் பண்ணி மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். அதில் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம், வேகத்தில் வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13வது வசனம். குஷ்டரோகிகள் கேட்குற காரியம் பாருங்க. ஐயரே, அன்னைக்கு வரைக்கும் அவங்க கேட்டுட்டு இருந்த காரியம் அல்ல, வித்தியாசமான ஒரு காரியம். குஷ்டரோகிகள் பண்ணுற காரியம் என்ன? பிச்சை எடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராவது பிச்சைக்காரங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இறங்கும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, தான் கேட்பாங்க. இல்லை, என்ன கேட்பாங்க? ஏதாவது இருந்தால் அம்மா ஐயா தந்துட்டு போங்க, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க அன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த தருணத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க பாருங்க. குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற அந்த விஷன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போதேன்றது தான் வருத்தம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கும் குஷ்டரோகிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நேற்று நைட் அதை வாசித்து அப்படியே அடைச்சி வச்சிருக்கிறேன். அந்த ஒரு மெசேஜ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்களேன், குஷ்டரோகிகளுக்கு இருந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷன் பாருங்களேன். யார் வந்திருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவரால் என்ன நடக்கும்? அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. இவங்க நிறைய கேட்டுருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய இது, நான் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளல, என்னுடைய இந்த நிலைமைக்கே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம இன்னைக்கும் இத்தனை வருஷமா ஆண்டவரை சேவிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சபைக்கு வரோம் போகிறோம், எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கும் ஆண்டவர் இடத்துல வந்து அப்பா தாங்க. உண்மையாக சொன்னால் யார் குஷ்டரோகிகளாக இருக்குது? அவங்களா? இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குஷ்டரோகிகளாக இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கும் அப்பா தாங்க தாங்க தாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், இல்லை? ஆனால் உண்மை உள்ளவர், அவர் தருவார். அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஆண்டவர் காரியத்தில் கொஞ்சம் வைராக்கியமாக நின்று அப்பா எங்கள் சபைக்கு ஆத்துமா தாங்கன்னு ஒன்று ஜெபித்து பாருங்களேன். தூக்கம் வரவங்களுக்காக நான் சோத்திரம் சொல்கிறேன். சோத்திரம். அப்பா ஆத்துமா தாங்க. என் மூலமாக சில ஆத்துமாக்கள் சந்திக்கப்படட்டும். எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? இல்லைனா உங்களே என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த சபையில் கொண்டு வந்து இத்தனை நாள் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அன்னைக்கு அங்கே போகும்பொழுது 1-2 ஆத்துமாக்களையாவது அங்கே கொண்டு நிற்க வேணும். அல்லேலூயா. பேதுருவை தேடி வந்து நீ மீன் பிடிக்கிறவனாக அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லலாம். 3.5 வருஷம் அருமையான ஊழியம். பேதுருவை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு கூட நடந்து வைராகியம்னா வைராகியம் இல்லை, எல்லா காரியத்திலையும். அந்த மீதி இருக்கிற 11 பேர் யோசிக்கிறாங்களோ இல்லையோ இவர் யோசித்துருவார். ஃபஸ்ட்டு இருப்பார் எல்லா காரியத்திலையும். வைராக்கியமாக ஆண்டவருக்காக நின்றவர். ஆனால் இங்கே அந்த 3வது வசனம் வாசிக்கும் பொழுது 21 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மற்றவர்கள்னா யாரு? மற்ற சீஷர்களை நோக்கி, பவுலுடைய காலத்திற்கு முன்னே உண்மையாக சொன்னால் இப்போ இருக்கிற அந்த 11 சீஷர்களில் லீடராக இருக்க வேண்டியது யாரு? பேதுரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கப்பட்ட அந்த சமயத்தில் நடக்கிற சம்பவம். உண்மையாக சொன்னால் ஊழிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3.5 வருஷம் ஆண்டவருக்கு அப்புறம் கூட நின்று காரியங்கள் எல்லாம் பண்ணதை வச்சு பார்க்கும் பொழுது முன்பந்தியில் போய் நின்றிருக்க வேண்டியது யாரு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் ஊழியம் பண்ண வேண்டிய நேரத்தில் 21:3 பேதுரு சொல்கிற காரியம் என்ன?
கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ இத்தனை வருஷம் இந்த விட்டுட்டு வந்த வேலையெல்லாம் எங்கே இருந்தது? நீங்கள் இது பக்கத்தில் காசிமேடு இருக்கு, போய் ஒரு மீன்காருடைய வலையை நீங்கள் கேட்டு பாருங்க, தரவே மாட்டாங்க. அவங்க வலை அவங்களுக்கு தான். ஏன்னா அதில் அவங்களுக்கு பலவிதமான ட்ரிக்ஸு நேக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை? பேதுரு அந்த இரவில் போய் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போகும்பொழுது எங்கே இருந்து வலை கிடைத்தது தெரியல. யோசித்து பாருங்கள், வசனத்தில் சொல்லப்படலை, பட் நமக்கு யோசிக்கும்போது தெரியும். ஆண்டவர் அழைத்த போது 3.5 வருஷம் முன்னாடி. ஆனால் உள்ள இருந்து அந்த வலை போல. தப்பா புரிஞ்சுக்காதீங்க, போல. போயிருந்தா ஓகே, இப்போ ஆண்டவர் மரித்து அடக்கப்பட்டாச்சு, நமக்கு ஒரு ஊழிய பொறுப்பு தந்துட்டு போயிருக்காரு, நான் ஆத்தும ஆதாயத்துக்கு போகிறேன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? 1. 2, பேதுருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு. யாரெல்லாம் இடறினாலும் இடரமாட்டேன்னு சொன்ன பேதுரு, ஆண்டவர் சொல்கிறாரு 3 முறை நீ என்ன, அதுவும் நிறைவேறினதுல. அப்போ அந்த குற்ற உணர்ச்சி எவ்வளோ இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. குற்ற உணர்ச்சி எப்படி இருந்திருக்கணும்? ஆமாம், 3 முறை நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேயும் நான் தப்பு பண்ணிட்டேன், சரி இனிமேலாவது ஆண்டவருக்காக. ஆனால் அதற்கெல்லாம் பின்னாடி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அதான் சோத்திரம். அல்லேலூயா. அப்போது நான் மீன்பிடி அவர்களை நோக்கி தனியாக போனால் கூட பரவாயில்ல, போகும்போது 4 பேரை கூட, இன்றைக்கி அதான் பிரச்சனை, சபையில் தான் பிரச்சனை, தனியாக போகவே மாட்டாங்க. போகும்போது அதை இதை பேசி இல்லாத பிரச்சனையை உருவாக்கி 4 பேரை தான் கொண்டு போவான். தனியாக போயிட்டா பிரச்சனை இல்லை, பாக்கி இருக்கவங்கள போதகர் எப்படியா வழி நடத்திடுவார். நல்லா இருக்கவனு என்ன பண்ணுவான், அவர் கூட. நம்ம தனியாக ஆரம்பிப்போம், பக்கத்துலேயே ஆரம்பிப்போம், விரோதமாக ஆரம்பிப்போம். யாருக்காக ஆரம்பிப்போம்? ஆனால் ஆண்டவருக்காக ஆரம்பிப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆரம்பிப்போம். ஆனால் யாருக்கு விரோதமாக ஆரம்பிப்போம்? வேறொரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஆரம்பிப்போம், வேறொரு ஊழியத்துக்கு. சோத்திரம். அவர்களை பார்த்து நான் மீன் பிடிக்க போகிறேன். பாருங்க, 3.5 வருஷம் ஆண்டவரோடு நடந்து மனுஷனை பிடிச்சாலும் அந்த மீன் பிடிக்கிற நாக்கு எங்கேருந்து போல, வலை எங்கேருந்து கிடச்சிதுன்னு ரகசியமாக தான் இருக்குது. இன்றைக்கும் எத்தனையோ வேணான்னு வச்ச காரியத்தை அவ்வப்போது ரகசியமாக, ஹலோ இருக்கா இல்லையா, ஐயோ இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் தீர்மானம் எடுக்கிறேன், இந்த காரியத்தை நீ என் கையால். ஆனால் அவ்வப்போது அறியாமல் விழுந்து போவதுண்டா? எத்தனையோ பழக்கங்கள் ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்காக நிறுத்தியும் பேக் ஸ்லைட் ஆன எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. பாருங்கள், அந்த இரவில் பேதுருக்கு படகும் இருக்குது, என்ன இருக்குது, வலையும் இருக்குது. நான் ஒரு புக்கு வாசித்த போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பேதுருடைய அந்த மீன் பிடிக்கிற திறமை எப்படின்னா, அந்த சீ ஆஃப் கேலிலி அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர் இருக்குல்ல, ஒரு ஏரியாவில் ஒரு டைப் ஆஃப் மீன் இருக்கும். அப்போது அந்த தண்ணீரை எடுத்து மோந்து பார்த்தா என்ன டைப்பில் மீன் இருக்குன்னு பேதுருக்கு தெரியுமா. அவ்வளோ திறமை, அவ்வளோ யார் கில்லாடி, யார். அதனால தான் 3.5 வருஷம் டச் இல்லைனாலும் எங்கே போகிறாரு. இதுக்கு மேலே எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது, வர இடத்துல பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சில நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்காமல் போனால், ஏதாவது ஒன்று எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா, ஒன்று மலையாளத்தில் ஒரு சொல்லுண்டு, ஒன்று என்ன பண்ணுவாங்க, களரிக்கு வெளியில், இல்லைன்னா களரி கற்றுக் கொடுத்த ஆசானுடைய நெஞ்சில். களரி தெரியல, யுத்தம். ஆமாம், யுத்தம் கரெக்டாக என்ன பண்ணணும், அடிக்க வேண்டிய இடத்துல தான் அடிக்கணும். இவன் என்ன பண்ணுவான், ஒன்று என்ன பண்ணுவான், ஸ்கொயருக்கு வெளியில் தான் மிதிப்பான், அவுட்டு. இல்லை உள்ளே வந்துட்டானா கற்றுக் கொடுத்தவரோட நெஞ்சிலே மிதிப்பானா. கரெக்டாக ஒரு காரியத்தை நம்மளும் அப்படி தான், ஒன்று ஆண்டவருக்காக வைராகியமாக நிற்போம், இல்லை ஒரேடியாக ஏதாவது ஒன்று கிடைக்கலனா. இப்போ பேதுரு இருந்தவங்களிடத்துல சொல்லி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பேதுருவோடு கூட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு இரவெல்லாம் பிரயத்தனம் பண்ணி என்ன நடக்கலை. எவ்வளோ திறமை இருந்தாலும், என்னதான் தண்ணியை மோந்து பார்த்து என்ன மீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும், பேதுருக்கு தெரியாத இடமா மீனா, இல்லை அந்த இடத்துல மீன் இல்லையா, மீன் இருந்தது இல்லை. ஆனால் ஆண்டவர்
ஒரு காரியத்தை செய்தாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு நோ வச்சார்னா, நீங்களும் நானும் எவ்வளோ கடந்து பிரயத்தனம் பண்ணால் அது விருதாவாக தான் இருக்கும். தாவீதுக்கும் பேதுருக்கும் இருந்த டிஃப்ரென்ஸை பாருங்க. தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். என் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நோன்னு சொல்லிட்டார்னா, the labor that I put into that particular matter is in vain. Is in vain. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு பின்னாடி போய் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும், உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை செலவிட்டாலும் அது வேஸ்ட்டாக போகும். ஆனால் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு காரியத்திற்கு இறங்குனாலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நோன்னு சொல்லி பேதுருவை கொண்டு வராரு. ஆனால் அந்த நோக்கு நேராக என்ன பண்ணுறான் பேதுரு போகிறான். என்ன நினைக்கிறான், ஏதாவது இன்னும் அதுலேருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இரவெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. இப்போ வேகத்தில் போவோம். அதை ஆண்டவர் அவனை தேடி வருகிறார்ல. 21வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். verse 11. இயேசு அவர்களை நோக்கி இல்லை அதுக்கு முன்னாடி 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு கரையில் நின்றார். இயேசு அவர்களை நோக்கி பாருங்க, கேட்குற கேள்வியை பாருங்க. புசிக்கிறதுக்கு இரவெல்லாம் பிரயத்தனம் பண்ணி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்குற முதலாவது கேள்வி, நம் மீது கரிசனையாக இருக்கிற ஒரு தேவன். அதாவது he is faithful. ஈவன் நம்ம ஈவன் when we are not faithful, still God is faithful. அதனால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த வண்டி இன்றைக்கும் ஓடுது. ஆனால் ஓட வேண்டிய விதத்தில் ஓடுனா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, புசிக்கவாது ஏதாவது இருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் ஒன்றுமே கிடைக்கலன்னு. அப்போ அந்த கேள்வியை பாருங்களேன். சரி, வியாபாரத்துக்குள்ளதெல்லாம் விடுங்க, வியாபாரத்துக்குள்ளதெல்லாம் அப்புறம். உங்களுடைய பேசிக் நீடு என்னது? அதுக்காவது ஏதாவது இருக்கான்னு தான் கேள்வி கேட்குறாரு. அவன் ஒத்துக்கிட்டான். என்ன வாசிங்க. ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவர் இந்த வலது புறம் அவங்க போடாமல் இருந்திருப்பாங்களா அந்த இரவு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வலை எத்தனை முறை போட்டு எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களே நீங்கள். வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் எல்லா புறமும் போட்டாச்சு, ஒரு மீன் கூட சிக்கலை. இப்போ வலதுபுறம் இல்லை, ஆக்சுவலி சரியான இடத்துல அவங்க என்ன பண்ணலை. அப்போ அந்த சரியான இடத்துல போடணும்னா ஆண்டவர் அனுமதித்தை தான் போட முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், புசிக்கும்படியாவது ஏதாவது உண்டான்னு கேட்கும்பொழுது, அப்பா ஒன்றுமே இல்லை. அவரை விட்டு போனால் ஒன்றுமே இல்லாத அனுபவத்துக்கு போயிடும். ஆண்டவரை விட்டு போனால் ஒன்றும் இல்லாத அனுபவத்துக்கு போயிடும். புசிக்கும்படியாவது ஏதாவது உண்டா? ஒன்றுமே இல்லை. சரியான இடத்துல போடுன்னு சொல்லும் பொழுது 11வது வசனம். எத்தனை மீன்களாம்? சொப்பனத்தில் கூட அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டான். 1-2 மீன் பிடிக்க போயிருப்பான். ஒருவேளை, எனக்கு தெரியல. 153 பெரிய மீன்கள். ஆண்டவர் தந்தா எந்த டேமேஜும் வராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி ஒரு காரியம் பண்ணா டேமேஜே வராது. 123 மீன், பெரிய மீனுக்கு அந்த வலை கண்டிப்பாக கிழிஞ்சிருக்கணும், இல்லைனா அப்படி எழுத வேண்டிய தேவையில்லை இல்லை. அப்போ ஏதாவது சில விஷயங்கள் செய்ய இறங்கி புறப்பட்ட பிறகு ஏதாவது சலுக்கம் நுழுக்கம் டேமேஜ் எல்லாம் வருதுன்னா புரிஞ்சுக்கணும், என்னது ஆண்டவர் சித்தமானு கேட்டுக்கணும். கம்ப்ளீட் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடணும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்லுவீங்க? கம்ப்ளீட்டாக கீறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? கிழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடணும். 123 பெரிய மீன் கிடைச்சும் என்ன ஆகலையா? there was no damage. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார்.
ஒருத்தனும் யாருன்னு கேட்க. அப்பதான் உண்மையா பேதுருவுக்கு என்ன புரியுது, இதுக்கு மேல போனா இந்த வலை தாங்காது, கிழிஞ்சிரும். இந்த வலை இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கிழிஞ்சு போகாம நிறுத்திட்டாரு. சோத்திரம். அடுத்த வசனம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணி பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யாரை நோக்கி? யாரெல்லாம் இடறினாலும் நான் இடற மாட்டேன் என்று சொல்லி 1க்கு 3 முறை இடறி போன. அதற்கப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு ஆல்மோஸ்ட் பின்மாற்றத்திற்கு போன பேதுருவை பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி, சீமோனே, இவர்களில் அதிகமான, எவர்களில் அதிகமாய்? சோத்திரம். ஏன்னா அப்படித்தானே சொன்னா, முதல்ல கமிட்மெண்ட் அப்படித்தானே இருந்தது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர் இடத்துல. கமிட்மெண்ட்டு, பொருத்தனை, தீர்மானங்கள்லாம் பண்ணும்பொழுது ஆண்டவர் விட மாட்டார். அதை வச்சே செய்கிற வரைக்கும் விட மாட்டார். சோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான். பொருத்தனை பண்ணி பண்ணாமல் இருக்கிறத விட பொருத்தனை ஆமாம் பண்ணிட்டா அதை காப்பாற்றிடணும். இவங்க எல்லாம் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன் ஆண்டவர், உமக்காக நிற்பேன். இப்போ ஆண்டவர் கேட்குறார், இவர்களை விட. சோத்திரம். அல்லேலூயா. பேதுரு சொல்கிற காரியம் என்ன? எஸ் லார்ட், he said, you know that I. ஐயோ, ஆன்சரை பாருங்க. ஆமாம் ஆண்டவரே, நீர் அறிவீர். ஆமாம், உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன்னு கோலை திருப்பி அடிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் விடலை அவனை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் அந்த முழுமையான விஷயத்துக்கு. நான் உண்மை நேசிக்கிறேன், உமக்கு தெரியுமே ஆண்டவரேன்னு சிம்பிளாக என்ன பண்ணிட்டாப்புல, திருப்பி சொல்லிட்டாப்புல. ஆனால் ஆண்டவர் விடலை. ரெண்டாவது, அடுத்தது இல்லை 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 அதுக்கப்புறம் ஜீசஸ் செட், அதுதான் மெயின். சரி, நீ பண்ணலையே இந்த பொறுப்பு, ஆடுகளை மேய்க்க வேண்டிய நீ என்ன பண்ணிட்ட? மீன் பிடிக்க போயிட்ட. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன இவைகளை விட நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ பேதுரு சொல்கிற, ஆண்டவர் உமக்கு தெரியும். இல்லை இல்லை அதெல்லாம் ஆன்சர், நான் எதிர்பார்க்குற ஆன்சர் அதல்ல. ஃபீட் மை ஷீப்ஸ். அடுத்தது வாசிங்க, 16வது வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, என்றார். கேட்டபடினாலே பேதுரு, கவனமா பாருங்க, பேதுரு துக்க 3வது முறை கேட்டோன்னா அவனுக்கு புரிஞ்சது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து நான் விலகிட்டேன். அதனால தான் கேள்வி எத்தனை முறை வருது? இன்னைக்கு தம்பி கரெக்டாக 3 முறை சொன்னாப்புல. வசனத்தின்படி நடிக்கன்னு சொன்ன, அங்கேருந்து இல்லை நடக்கணும்னா இல்லை நடிக்கன்னு திருப்பி சொன்னார், இல்லை நடக்க. 3வது முறை நடிக்கன்னாரு. அப்புறம் அவர் நடக்கன்னு சொல்லி கரெக்டாக முடிச்சாரு. சோத்திரம். 3வது முறை கேட்டோன்னா தான் பேதுருக்கு ஒரு துக்கம் வருது. என்ன துக்கம் வருது தெரியுமா? அழைப்புல இருந்து, பண்ண வேண்டிய பொறுப்புல இருந்து. அல்லேலூயா. அப்பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, அந்த ஆன்சர் வாசிங்க. ஆண்டவரே, அங்கதான் விஷயம். நீர், அதற்கு முன்னாடி 2 முறை அவன் கொடுத்த ரிப்ளை என்ன? நீர், நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் அறிகிறீர், நீர் அறிகிறீர். ஆனா இங்க லார்ட் யூ நோ. அந்த அதை ஒத்துக்கொள்ள முடிஞ்சதுன்னா வாழ்க்கை மாறிடுச்சு. சோத்திரம். நீர். அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம், ஃபீட் மை ஷீப்ஸ். வாசிங்க, ஆடுகளை மேய்ப்பாயா. ஹல்லேலூயா. இப்போ உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனத்துல வாங்க, ஜெபித்து முடிக்க போகிறோம். 30வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம இன்னைக்கு பாஸ்டர் வாசிச்ச வசனம் தான். நீ பிழைத்து பெருகும்படிக்கு அன்பு கூறவும். இருங்க சிஸ்டர், ஒரு முறை கூட வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து.
பாருங்க, பிழைத்து பெருகும்படிக்கு சோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தர் மீது முழு மனதோடும், ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வசனம் அதுவும் தானே, சேர்த்து படிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் மீது முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. இப்ப வாசிங்க தொடர்ந்து. யார் வழியில? ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் பண்ற 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 3 காரியம். ஒன்று என்னது? அவர் வழியில் அவன் நடப்பான். லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி. ஆண்டவர் நோ சொன்னாலும் எஸ் சொன்னாலும், ஆண்டவர் நல்லது செஞ்சாலும் சில தீமையை அனுமதித்தாலும், ஆண்டவர் நம்மை தண்ணீர் வழியை கடத்தி விட்டாலும் தீன் வழியில அனுப்பினாலும், இதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி வசனத்தை விட்டு விலக மாட்டான். ஆண்டவரை விட்டு விலக மாட்டான். He will always walk in his ways. அதுதான் ஆண்டவர் மீது அன்பு கூறுறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் விஷயம். ஒருவன் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறான் என்று சொன்னா அவன் பண்ற ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? அவர் வழிகளில. அப்போ சிலர் அவர் வழியில நடக்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் மீது. இரண்டாவது விஷயம், அவர் கற்பனைகளை கட்டளைகளை, என்னது அவருடைய கட்டளை? முழு இதயத்தோடு. மூன்றாவது இருக்கு பாருங்க அங்க, walk in his ways, keep his commands. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வசனம் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் and then you will live and increase and the Lord your God will bless you in the land you are. அப்போ உண்மையான ஆசீர்வாதம், பரலோகம் உங்களுக்கு வைத்திருக்கிறது பிரகாரமான ஆசீர்வாதம், பரலோகம் உங்கள் வாழ்க்கையில போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் பைபிள் அடைங்க. திட்டங்கள், ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. நாம ஜெபிக்க போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு இன்று இந்த கடந்து போக வேண்டும். அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், அதில் எந்த சந்தேகம் இல்லை, நீர் அதை அறிவீர். பேதுரு சொல்றான், யூ நோ லார்ட், யூ நோ லார்ட், யூ நோ லார்ட். ஹல்லேலூயா. 2வது முறை கேட்கும்போது, அப்பா உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனால் 3வது முறை, கர்த்தாவே உமக்கு எல்லாம் தெரியும், யூ நோ எவ்ரிதிங் லார்ட், உம்மை நான் நேசிக்கிறேன். 2 பேரோட அந்த அழைப்பை பாருங்க. ஒரு ஆளை ஊழியத்துக்காக ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் தாவீதை. ஆனால் பேதுரு ஆண்டவரே நேரிட்டு ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கிற பேதுருவை நமக்கு அங்கே காண முடியும். 2 பேர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் முன்காலங்களில் விழுந்து போன அனுபவங்கள், இந்த ஆண்டவர் கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிற அனுபவங்களை நமக்கு காண முடியும். 2 பேருக்கும் ஆண்டவருக்காக சொல்லக்கூடிய காரியங்கள் அநேக. தாவீது சொல்லுகிற காரியம், அப்பா நான் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மீது அன்பு கூறுகிறேன். பேதுரு சொல்ற காரியம், யாரெல்லாம் விழுந்தாலும் அப்பா நான் விழ மாட்டேன், நான் இடறி போக மாட்டேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனா காலப்போக்கில் பேதுரு நிற்க வேண்டிய விதத்தில் நிற்காம போன பொழுது ஆண்டவர் நோ சொன்ன இடத்திலையும் தாவீதுக்கு ஆண்டவர் மீது அன்பு கூற முடிந்தது. பரலோகம் தாவீதை பார்த்து சொன்ன காரியம், என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன், என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன். ஆண்டவர் நோ சொல்லும் பொழுது நோ சொல்லவும், ஆண்டவர் தராட்டியும் ஆண்டவரை நேசிக்கவும், கேட்டுட்டும் கிடைக்காட்டியும் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்களை பார்த்து பரலோகம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, என் இதயத்திற்கு ஏற்ற நபர். ஆனா அப்படி ஆண்டவர் பேதுருவை விட்டு கொடுக்கல. தேடி வருகிறார், தேடி வருகிறார், கேட்கிறார், உண்மையா நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையா நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை, ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பல்ல. இன்னைக்கும் ஆண்டவரை அறியாத, ஆண்டவர் நேசிக்கிற அநேக ஆடுகள் வெளியில இருக்கு. இந்த காலையில சர்வீஸ்ல பேசும் பொழுது உயிர் தெழுதலின் வல்லமையை பற்றி நாங்கள் பேசணும். அங்க பார்க்கும் பொழுது எலும்புகளுக்கு மத்தியில, அதாவது ஆவியினால் நிரம்பப்பட்டு அவன் எங்க போனானா? வெளியே போனானா. எங்க போனானா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அவருடைய ஆவியினால நிறைத்திருப்பது, அவருடைய வல்லமையினால நிறைத்திருப்பது, உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த மண் பாத்திரத்தில் ஆண்டவர் பொக்கிஷமாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? வெளியில போக வேண்டிய, நாட் டு பி இன் த கம்ஃபர்ட் ஜோன், உள்ள இருக்கும்படியாக அல்ல.
உள்ள எல்லா வாரமும் வந்து ஆராதனையில பங்கெடுத்து தேவனை ஆராய்த்து காணிக்க கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இப்படியே உள்ள இருக்கும்படியாக அல்ல, சபைக்கு வெளியே கடந்து போக வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? இஃப் யூ ட்ரூலி லவ் காட் யூ ஹேவ் டு ஃபீட் ஹிஸ் ஷீப்ஸ். வெளியில போகணும். ஆத்துமா இன்னும் வெளியில இருக்கு. ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். அந்த பாரம் எத்தனை பேருக்கு வருது? இஃப் யூ ட்ரூலி லவ் காட் யூ வில் ப்ரே ஃபார் த சோல்ஸ், யூ வில் வின் சோல்ஸ். அந்த ஒரு பாரத்தை, அந்த ஆத்துமா ஆதாயம், அந்த பாரத்தை இந்த பகலை ஏற்றெடுத்து கடந்து போக வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன உண்மையா நேசிக்கிறனா, ஹல்லேலூயா, இந்த ஆடுகளை ஹல்லேலூயா. நம்ம தேவைகள் எல்லாம் மாற்றி வைங்களேன். தேவைகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. இப்படி நம்ம தேவைக்காக ஜெபித்தா வாழ்நாள் பூரா அதுக்காக தான் ஜெபிப்போம். நான் போற சபைகள் எல்லாம் சொல்ற ஒரு காரியம், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஒரு விசை மாற்றி வைப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அந்த விஷயமா அழுது ஜெபிக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய தேவைகளுக்கு அதை நிறுத்திட்டு ஆத்துமாக்காக அழுது ஜெபித்து பாருங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்படும். அவருடைய ராஜ்யத்தை நீதியை விட்டு இவைகளுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறதெல்லாம் மாற்றி வைத்து, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை உண்மையா நேசிக்கிறேன், நீர் என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்து இம்மட்டுமாய் நான் விழுந்து போன இடத்துல நீர் என்னை மீண்டுமாக நிறுத்தி உம்முடைய அபிஷேகத்தால நிறைத்து வல்லமையினால நிறைத்து நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றியோடு நான் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்காக நான் வைராகியமா நிற்பேன். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அநேகம் அநேகம் அநேகம். நீங்களும் நான் இந்த சமாதானத்தில் இருக்கிறோம் என்று சொன்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அநேகரை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், இந்த சமாதானத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வாஷர்மேன் பட்டி, இந்த தொண்டையார்பட்டி, இந்த ஏரியாவில் இந்த சபை மூலமாக அநேக ஆத்துமாக்களை தேவன் ஹல்லேலூயா சந்திக்க வேண்டும். அதற்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க? இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நபரையாவது நான் ஆண்டவருக்காக, ஒரு ஆத்துமாவையாவது, ஒரே ஒரு ஆத்துமா ஆண்டவருக்காக நான் எடுப்பேன்னு தீர்மானம் பண்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவர்களுடைய கட்டளைகளை கீழ்ப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா ஆத்துமா ஆதாயம் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ என் உயிரான உயிரான, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஓஹோ என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான், ஊழிய பாரத்தோடு உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஒரு தீர்மானத்தோடு சொல்லுவோமா? அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் தகப்பனே,
உம்மை நான் நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஹல்லேலூயா அப்பா தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாத்தையும் விட உம்மை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, உமக்கென்று ஆத்துமா ஆதாயம் செய்ய, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக மன்றாட, அவர்களுக்காக இடுவிலிருந்து ஜெபிக்க ஒரு ஜெப ஆவியை இந்த சபை மீது நீர் ஊற்றுவீராக. ஒரு ஜெப ஆவியை இந்த சபை மீது நீர் ஊற்றுவீராக. ஆத்துமா பாரத்தோடு எங்கெல்லாம் போனாலும், எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், ஒரு ஆத்மாவினிடத்தில் அது தேவனுடைய வசனத்தை சொல்லும்படி ஒரு பாரம். இந்த பாரம் உங்களுக்குள்ள வந்தது என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து பாரங்களையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார்.